குட் மார்னிங். இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. இன்றைக்கி லஞ்சும் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ லேட் ஆகிட்டு அதனால் வீடியோ காலையில் ரெடி பண்ணது எதுவுமே எடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இது லெமன் ரைஸ்லாம் இல்லை, இது புளி தண்ணி வச்சு செய்வோம். இது ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் அடிக்கடி செய்வாங்க. புளியை கரைச்சி ஊற்றி வத்தல் எல்லாம் போட்டு எடுத்து சும்மா தாளிப்பு சோறுன்னு சொல்லுவோம் இது. அப்புறம் இதுக்கு சைட் டிஷ்க்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக துவையல் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த சாப்பாட்டுக்கு துவையல் வச்சு சாப்பிட்டா தான் சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால இது அவ்வளோ ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தோசையும் எங்களுக்கு பழைய சாதம். இந்த வெயிலுக்கு அடிக்கூடிய வெயிலுக்கு பழைய சாதம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் வயிற்றுக்கும் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க, சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலெல்லாம் முடியும்னா ரொம்ப கஷ்டம். எப்படி தான் சமாளிக்க போகிறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் எல்லாம் பேக் பண்ணி அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. சின்ன திங்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டுட்டாங்க. சிபிஎஸ்சி அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நிறைய லீவ் விட்டுட்டாங்க. மெட்ரிக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இது மட்டும் தான் கொஞ்சம் ரன் ஆகிட்டுருக்கு, எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் மோஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போச்சுல குழந்தைங்களுக்கு சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் போட்டு விடுங்க. அண்ட் நிறைய தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஒரு பாட்டில் தண்ணி கூட வச்சு கொடுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கே வெயில் தாங்க முடியல. பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வராங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக ஏதாவது கொடுத்து விடுவோம். ஸோ நானும் இப்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஜூஸ் அந்த மாதிரி தான் கொடுத்து விடுறதுக்கு தான் தோணுது. அப்படின்னா அப்படி கொடுத்தா தான் இந்த வெயிலை சமாளிக்க முடியும். சரிங்க, தோணிச்சு சொன்னேன். பாய்.